welcome to Manera's box. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு கேரளா ஸ்டைல் ஃபிஷ் வறுத்தரைச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபிஷ் வறுத்தரைச்சு பண்ணுற குழம்பு தான் இது. ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ இதுக்கு முன்னால் நமக்கு ஃபிஷ் டிஷ்ஷஸ் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஆனால் 1-2 சப்ஸ்கிரைபர்ஸு அவங்களுக்கு இந்த வறுத்தரைச்சு மீன் குழம்பு எப்படி பண்ணணும்னு காட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இது போடுறேன். இப்போ நான் அதுக்காக ஒரு 600 கிராம்ஸ் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். நான் டூனா ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். அதாவது எங்கள் பிளேஸில் அது சூரை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியல, ஓரோ பிளேஸில் ஓரோ பேராக இருக்குன்னு சொல்கிறது. அப்போ இந்த டூனா ஃபிஷ்ஷு இது கிங் ஃபிஷ் ஃபேமிலியில் உள்ள டூனா ஃபிஷ் எடுத்துருக்குறேன். அதாவது நெய் மீன் சூரை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பிளேஸில். அதாவது நெய் மீன் அப்படின்னு சொன்னால் அது கிங் ஃபிஷ். அப்போ நீங்கள் இந்த கிங் ஃபிஷ்ஷில் தான் பண்ணணும் அல்லது சூரை மீனில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. எந்த ஃபிஷ் உங்கள் கையில் இருக்கோ அந்த ஃபிஷ்லேயே நீங்கள் பண்ணலாம். அப்போ நான் 600 கிராம்ஸ் இப்போ எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் அதிகமானாலும் குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. அதாவது நம்ம குழம்பு தான் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபிஷ்ஷு கொஞ்சம் அதிகமானாலோ குறைவாக போனாலோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். கையில் எந்த ஃபிஷ் இருக்கோ அந்த ஃபிஷ் வச்சு இந்த சுவையான ஃபிஷ் வறுத்தரைச்ச இந்த குழம்பு நீங்கள் பண்ணலாம். அதுக்காக நான் இப்போ ஒரு மண் சட்டி இல்லை, நான் இரும்பு கடாய் எடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தாச்சுன்னா மண் சட்டி எடுங்க. அப்போ அது ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கல, ஆயில் விடலை. அந்த பேனில் 1 கப் கோகனட் போட்டிருக்கேன். நான் கோகனட் நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் எடுத்தாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை கோகனட் ஒன்றும் எடுக்க வேண்டாம். 1 கப் கோகனட் மீன்ஸ் ஒரு ஹாஃப் கோகனட் வரும். ஒரு தேங்காயில் பகுதி அவ்வளோ வரும். இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம் கூட போடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். நான் எல்லாம் ஹோலாக தான் போடுறேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட் போடுறேன். கொரியாண்டர் அதிகமாக போட வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். அதிகமாக போட்டாச்சுன்னா சுவை வித்தியாசமாக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். இதில் ஒரு 10 காஷ்மீரி சில்லி நான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை, ஆர்டினரி சில்லி தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குறைவாக எடுக்க. உங்களுக்கு தெரியும் காஷ்மீரி சில்லி காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆர்டினரி சில்லின்னா ஒரு 6 to 7 எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த பெப்பர் கூட கொஞ்சம் அளவு கொஞ்சம் லெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் காஷ்மீரி சில்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக அது ஃப்ரையாக கிடைக்கும். அதனால தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கிறேன். நான் இதில் ஆயில் விடலை, ஆயில் விட வேண்டாம். அதாவது நம்ம அந்த கோகனட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும்போது அதிலேருந்தே ஆயில் வரும் நமக்கு. அதனால் ஆயில் தேவையில்லை. உங்களுக்கு அப்படி ஆயில் தேவைன்னா இது ஃப்ரை ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் விட்டால் போதும். அப்போ கொஞ்சம் கூட வேணும்னா உங்களுக்கு ப்ரௌன் ஆகி கிடைக்கும். அப்போ அதனால் வேணுமென்னா தேவைன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அந்த ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் விடலாம் கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் எந்த ஆயில் வேணும்னாலும் விடலாம். ஆனால் கோகனட் ஆயில் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த ஃபிஷ் கறி எல்லாம் பண்ணும்போது. இப்போ அதனால் இது நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ இது இல்லை, ஹோல் சில்லி இல்லை, ஹோல் கொரியாண்டர் இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ஹோல் மசாலா இல்லாதவங்க பொடி யூஸ் பண்ணுறவங்க இப்போ 2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் யூஸ் பண்ணலாம். நான் இதில் அந்த ஹோலாக சில்லியும் கொரியாண்டரும் எடுத்ததுனால நான் இப்போ அந்த பொடிகள் போடலை. உங்களுக்கு தேவைன்னா போடலாம். இப்போ நல்லா இது கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி மசாலெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நமக்கு இதை கூலான பிறகு நமக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இது மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நீங்கள் இப்படி போட்டு தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. அதாவது இது ஃபஸ்ட்டில் மிக்சி ஜாரில் போட்டு அதை ஒரு சுற்றி பவுட்ரு ஆக்கணும். பவுட்ரு ஆக்கின பிறகு தான் இது தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போ ஒரு சுத்தலில் நீங்கள் பவுட்ரு ஆகிறது வரை அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுங்க. தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சுன்னா நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் இப்போ டைம் இல்லைன்னா கூட நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் கூட வச்சு பண்ணலாம். மசால் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் பண்ணுறதுக்காக அந்த சேம் கடாய் தான் எடுத்துருக்கிறேன். அந்த இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தாச்சுன்னா மண் சட்டி எடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் மண் சட்டியில் பண்ணுறது. நான் 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ஸ்மால் சைஸு ஆனியன் நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாச்சுன்னா ஒரு 10 to 15 எடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் போடுறதுக்கு ஒரு 5 to 6 கார்லிக்கும் ஒரு சின்ன பீஸு ஜிஞ்சர்னு எடுத்துருக்கிறேன்.
இப்போ நமக்கு இப்போ சூடான பேனில் இதெல்லாம் போடலாம். உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அப்படி கரெக்டாக போட்டாலே போதும். தேவைக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட பேஸ்ட்டை விட இது கட் பண்ணி போடும்போது தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த அளவு 1 டீஸ்பூன் அப்படி வச்சுருந்தாலே போதும் மைண்டில். இப்போ இது நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இது ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே ஃபிஷ் போட்டு எடுக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிருக்கு. எனக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்மால் சைஸு டொமாட்டோ ஆட் பண்ணுறேன். டொமாட்டோ ஃப்ரை ஆக வேண்டிய தேவையில்லை. அது போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டு போடலாம். இப்போ நல்ல ஃபைனாக பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறேன். நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். அந்த மசாலாவும் இந்த ஆனியனும் டொமாட்டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது வரை கொஞ்சம் டைம் அந்த ஆயிலில் அது மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு இப்போ இது மசாலா இந்த ஆனியனும் டொமாட்டோ ஒன்றும் இல்லாமல் இந்த மசாலா சும்மா போட்டு இதில் புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதிலே போடலாம் ஃபிஷ்ஷு. ஆனால் இப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடுறதா இருந்தால் கொஞ்சம் கூட சுவையாக இருக்கும். அதனால தான் இப்படி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது நமக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேராஸ் பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்போ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மசாலா பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். அப்போ உங்கள் தேவைக்கு நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தால் போதும். உங்களுக்கு ஈஸியாக குழம்பு பண்ண முடியும். இப்போ நான் இது மசாலா போட்டு அந்த ஜாரு வாஷ் பண்ண தண்ணி விட்டுருக்கேன். அதில் புளி தண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் தேவைக்கு புளி தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு நெல்லிக்காய் சைஸு அல்லது ஒரு லெமன் சைஸு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். உங்கள் தேவைக்கு உப்பு புளி எல்லாம் பார்த்துடுங்க. கரெக்டாக வருது. நல்லா குழம்பு கொதித்த பிறகு நமக்கு இதில் ஃபிஷ் ஆட் பண்ணணும். நீங்கள் இப்போ பெரிய ஃபிஷ் இல்லை சின்ன ஃபிஷ்ஷில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெப்பரும் சோம்பும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தால். இது பெரிய ஃபிஷ்ஷுக்கு இந்த கரெக்டாக இந்த ரெசிபி எந்த ஃபிஷ்ஷுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவைக்கு தண்ணி விடலாம். இந்த கிரேவி நல்ல திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை குழம்பு நமக்கு அதிகமாக கிடைக்கிதில்ல. இதுக்கு முன்னால் நமக்கு ஃபிஷ் முகலாய் ஃபிஷ் குழம்பு போட்டிருந்தோம். ஆனால் அது திக்காக இருக்கிறது. இவ்வளவுக்கு கிரேவி வராது. இதில் நமக்கு தேங்காய் எடுக்கிறதுனால நல்ல கிரேவி கிடைக்கும். நல்ல சுவையாகவும் இருக்கும். நல்ல ஃப்ளேவராக கூட இருக்குது இங்கே எல்லாம். இப்போ நான் முதல்ல உள்ள அந்த 2 ரெசிபீஸ்லேயும் நான் தேங்காய் எடுக்காத ரெசிபீஸ் அதை பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஃபிஷ் முகலாயெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த ஃபிஷ் குழம்பு கூட ரொம்ப சுவையாக இருக்கும். இது வேறு மாடல் அவ்வளோதான். இப்போ நான் ஃபிஷ் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபிஷ் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் எப்போவும் அது குத்தி இழக்கக்கூடாது, உடஞ்சி போகும். இது நமக்கு மீட்டு மாதிரி இல்லை, டைம் ஆகாது. ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நமக்கு குழம்பு ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அது மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர நீங்கள் ஆயில் மேலே பிரிஞ்சு வரும். அது வரை நீங்கள் ஒன்று குக் பண்ணணும். அவ்வளோதான். இதை அடைச்சி வச்சு இடையிட திறந்து விட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விடணும். அல்லது சம்டைம்ஸு அடிப்பிடிக்க சான்ஸ் உண்டு. அதனால தான் இப்போ நீங்கள் உப்பு புளி எல்லாம் பார்த்துடுங்க. உங்கள் காரம் பார்த்துடுங்க. காரம் தேவைக்கு காரம் ஆட் பண்ணலாம். நான் இப்போ சில்லி ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு 5 to 6 சில்லி ஆட் பண்ணுறேன். இது நமக்கு ஃபிஷ் முகலாயில் கட் பண்ணுற மாதிரி மேலே மட்டும் ஹாஃப் மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். இப்படி போட்டாச்சுன்னா அதிகமாக அந்த சில்லியில் உள்ள காரம் அந்த குழம்புல அதிகமாக வராது. சில்லி கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹாஃப் குக் ஆகி நல்லா இருக்கும். மேலே எல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டு. அந்த சில்லி எல்லாம் நல்ல ஸ்மாஷ் ஆகி போகாமல் ஹாஃப் குக் ஆகி நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நான் காஷ்மீரி சில்லி எடுத்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஆர்டினரி சில்லின்னா காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்தது மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். குக் ஆகிடுச்சு. நல்ல சுவையான நல்ல ஃப்ளேவரான வறுத்தரைச்ச ஃபிஷ் குழம்பு ரெடியாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலு. நீங்கள் எல்லோரும் ஒன்று பண்ணி பார்க்கணும். ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா இது மசாலா ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சா போதும். இப்போ நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதானாலும் கெட்டதானாலும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.